தாய் வீடு ஜூன் 2026. குறியீடுகளால் கருத்தாடலை உருவாக்கும் படைப்பு. சாயாவனம். எழுதியவர் சுனா வேணுகோபால். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். 60களின் இறுதியிலேயே குறிப்பால் உணர்த்தக்கூடிய எழுத்துத்துறை ஒன்று கூடி வந்தது. அதன் மூலவராக திகழ்பவர் சாவண்ணா கந்தசாமி. நவீனத்துவத்தால் தாங்கள் பாதிப்புற்றவர்கள் என்பதை விருப்பத்துடன் தங்கள் எழுத்துகளில் இனங்காட்டிக் கொண்டவர்கள் ஜி. நாகராஜன், அசோகமித்திரன், சுந்தர் ராமசாமி, இந்திரா பார்த்தசாரதி, சுஜாதா போன்றவர்கள். இவர்களுக்கு சற்று பின் எழுத வந்த ஆதவன், நானா முத்துசாமி, சாவண்ணா கந்தசாமியிடமும் இப்போக்கு காணப்பட்டது. என்றாலும் வெளிப்பாட்டு முறையில் கந்தசாமியிடம் தனித்துவமான பாணி ஒன்று இயங்கியது. குரல் உயர்த்தாத குறிப்புணர்த்தும் பாணி இயல்பாகவே அமைந்துவிட்டது. கந்தசாமியின் சமூக பின்புலத்தை உற்று நோக்கும் போது அவருக்கு இத்தகையதொரு நுட்பமான ஒரு கூறல் முறை அமைந்தது ஆச்சரியம்தான். ஏனெனில் அவர் எதையும் வெளிப்படையாகவும் நாசூக்கற்ற நேரடி தன்மையுடனும் உரத்த குரலில் நிலைநாட்டிக் கொள்ளும் பண்பாட்டு கூறுகளை கொண்டதொரு சமூக குழுமத்தை சேர்ந்தவர். அத்தகையதொரு பின்புலத்தில் இருந்து வந்த கந்தசாமியின் எழுத்தில் ஆரவாரங்களுக்கு பதிலாக மௌனம் வந்து கூடுவதென்பது இலக்கிய படைப்புக்காக தனது மனதை அவர் முற்றிலும் செப்பனிட்டு வேறுபடுத்திக் கொண்டார் என்பதையே காட்டுகிறது. ஜி. நாகராஜனோ சுந்தர் ராமசாமியோ நவீனத்துவ எழுத்தை கையாண்டதற்கும் கந்தசாமி கையாண்டதற்கும் உள்ள வேறுபாடு இது. அவர்களிடம் தொனிப்பொருள் இயல்பாக கூடி வரவில்லை. கந்தசாமியிடம் எளிமையுடன் கூடி வந்திருக்கிறது. எனவே கலை வெளிப்பாடு யாரிடம் எப்படி வெளிப்படும் என்று சொல்லிவிட முடியாது. விளக்கத்துக்கு சிக்காத புதிர் கலை வெளிப்பாடு. இவருடைய படைப்புகள் உள்ளுரை தன்மை மேவியவை எனலாம். படைப்பின் வெளிப்புறம் வெறும் நிகழ்வு போலவும் அதன் அடியில் நுட்பமான விமர்சனத்தையோ பார்வையையோ முரணையோ ஒரு தெளிவையோ ஆழ்மன வெளிப்பாட்டையோ தக்க வைத்திருப்பதை இலக்கிய தொனிப்பொருளாகவே கொண்டிருக்கின்றன. இவ்விடத்தில் இவருடைய கதைகள், நாவல்களை நினைத்து பார்க்கலாம். கொந்தளிப்பற்ற நிதானமான நிகழ்வை விவரிப்பது போல தோற்றம் தரும். அந்த நிதானம் மிக்க பார்வையின் ஆழத்தில் ஒரு கொந்தளிப்பு புதைந்தபடி அமைதி போல அசைவதை காட்டுகிறார். தக்கையின் மீது 4 கண்கள் சிறுகதையும் அவன் ஆனது நாவலும் உடனடியாக நினைவுக்கு வருகின்றன. கந்தசாமியின் படைப்புகளில் காலம் என்ற ஒன்றின் இயக்கம் அழுத்தமாக இருக்கிறது. கால மாற்றத்தை பொருட்படுத்தி பார்த்தவர்கள் நவீனத்துவவாதிகள். அதனை மிகச் சிறப்பாக உற்று நோக்கியவர் கந்தசாமி. மற்ற நவீனத்துவவாதிகள் சிந்தனைகளின் மாற்றத்தை பெரிதுபடுத்தி பார்த்தனர். கந்தசாமியிடம் இது சற்று மங்கலாகவே இருக்க காலம் அழுத்தமாக துலங்குகிறது. படைப்பாளியின் முதல் நாவலில் சுயம்புவான இலக்கிய நுட்பங்கள் கூடி வந்து விடுகின்றன. மேலான படைப்புகளின் வாசிப்பு வழியில்லாமல் படைப்பூக்கம் மிக்க உந்துதலால் முதல் நாவல் எழுதப்படுவதால் நுட்பங்கள் என்று கவனப்படுத்தாமலே பிறந்து விடுகின்றன. சாயாவனம் அவ்வகையில் அமைந்த நல்ல இலக்கிய படைப்பு. காட்டை அழித்து பணப்பயிரை கொண்டு வருவதுதான் சாயாவனத்தின் கதை. சாயாத வனத்தை ஒரு மனிதன் சாய்த்து தள்ளும் பகுதிக்குள் இயற்கையின் அற்புத படைப்புகள் மனித கரங்களால் சின்னாபின்னப்பட்டு அழிவதை காட்டுகிறார். தனது இலக்கை அடைய எதையும் செய்ய துணிகிற நவீனத்துவ மனிதனை காட்டுகிறார். மண்ணோடு பிணைந்திருக்கிற ஒருவராலோ மரபில் உழல்பவராலோ ஒரு காட்டை அழிக்கிற துணிவு உண்டாகாது. மண்ணில் இருந்து அந்நியப்பட்டு கொழும்பு, சிங்கப்பூர் என்று வேற்று தேசங்களில் வளர்ந்து உழைத்து பணம் திரட்டி வருகிற சிதம்பரத்தால் காடழிகிறது. 2 வயதில் தாயோடு கொழும்புக்கு சென்ற சிதம்பரத்துக்கு இந்த மண்ணுடனும் மனிதர்களுடனும் நினைவுகளால் பிணைப்பில்லை. எனவே வேற்று நாட்டில் கண்ட ஒரு விவசாய முறையை இங்கு செயற்படுத்தினால் நல்ல வருமானம் பெற்று சிறப்பாக வாழலாம் என்று விரும்புகிறார். உலகம் முழுக்க கரும்பு என்ற பணப்பெயர் மரபான தானிய வகைகளுக்கு மாற்றாக நல்ல லாபம் தரும் விவசாயமாக மாறியிருப்பதை சிதம்பரம் போன்ற உலகமயமாக்கப்பட்ட ஆளுமைகள் நன்கு உணர்ந்துள்ளனர். வேளாண்மை என்பது ஒரு வாழ்க்கையாக இருந்ததை சிதம்பரம் போன்றோர் அதனை தொழிலாக மாற்றிய புதிய காலத்தை தோற்றுவிப்பதை அறியலாம். சிதம்பரம் என்ற கதாபாத்திரம் ஒரு தனிநபர் அல்ல, ஒரு குறியீடு.
நவீன கருவிகளும் நவீன விவசாய முறைகளும் நவீன நுகர்வு கலாச்சாரமும் அவர்களுக்கான உற்பத்தி சாதனங்களும் ஒவ்வொன்றாக நாட்டுக்குள் இறங்கியதை கற்பனை செய்து கொள்ளலாம். உள்ளூரில் இருந்து ஒருவர் அழிப்பதை விட வெளியூரில் இருந்து வருபவருக்கு அந்த அழிவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அவருடைய நோக்கமெல்லாம் செல்வம் திரட்டுதலிலேயே குறியாக இருக்கும். இன்று கொக்கோ கோலா, பெப்சி போன்ற கம்பெனிகளின் நுழைவை வைத்து பார்க்கலாம். ச. கந்தசாமி சாயாவனம் எழுதிய போது புதிய விவசாய முறைகள் தமிழகத்தில் நுழைந்து ஏற்படுத்திய மாற்றத்தை சொல்ல வேண்டும் என்று மட்டும்தான் இருந்திருக்கும். அதற்காக அவர் உருவாக்கிய பாத்திரமும் இடமும் அன்று இயல்பான ஒன்றாக கூட இருந்திருக்கும். பல்லாண்டு விவசாயம் செய்து வந்த நிலத்தை ஒரு விவசாயி விற்க மாட்டார் என்ற அடிப்படையில்தான் வெறுமனே கிடக்கும் காட்டை விற்பதற்கும் வாங்குவதற்கும் சூழல் கை கொடுக்கிறது. வெறுமனே கிடப்பது என்பது இன்று பாலான நிலை என்பதல்ல பொருள். அது ஒரு மகத்தான செல்வம். திருநெல்வேலிக்கு கொண்டு வந்த டாடாவின் டைட்டானியம் தொழிற்சாலையை சூழலியலாளர் எதிர்ப்பது தம் செல்வம் கொள்ளை போய்விடக் கூடாது என்பதற்கே. ச. கந்தசாமி சாயாவனக்காட்டின் அழிவில் இருந்து 2 பார்வைகளை முன்வைக்கிறார். ஒன்று, கால மாற்றத்தில் கரும்பு விவசாயம் வருதலையும் காட்டை அழித்து விவசாய நிலங்களை உண்டாக்கியதையும் சொல்கிறது. எவ்வித பச்சாதாபம் இல்லாத சிதம்பரத்தால் இது நடந்தேறுகிறது. சிதம்பரத்தின் பார்வையில் அச்செயல் சரியானதே. உறவுகளை விட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நவீன மனிதரின் வகை மாதிரி சிதம்பரம். சொர்ணத்தோடு கொண்டிருக்கும் உறவு வெளிப்படையாக தெரிகிறது. தேவரின் மருமகளான குஞ்சம்மாளோடு கொண்டிருக்கும் உறவு அந்தரங்கமானது. இன்னொரு சமயம் சாம்பமூர்த்தி ஐயர் வீட்டுக்குள் அவர் இருக்கக்கூடாது என்று ஆழ்மன விருப்பப்படி தேடிச் செல்லும் போது அவ்விதம் அவர் இல்லாதது சிதம்பரத்துக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஐயரின் மனைவி இச்சைக்கு இணங்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிகிறது. பின் சொர்ணத்திடம் செல்கிறான். குஞ்சம்மாள் மகளுக்கு திருமணச் செலவை பார்த்துக் கொள்கின்ற சிதம்பரம் காமத்தை தீர்த்து கொள்ளும் வடிகாலாகத்தான் பெண்களை பார்க்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் கரும்பாலை அமைப்பதே. ஒரு வகையில் சுயத்தையும் சுயநலத்தையும் விரும்புகின்ற நவீனத்துவவாதி. உறவுகளின் மீது பிடிப்பெற்றவன். திருமண பந்தத்தில் சிக்கிக்கொள்ள விரும்பாதவன். பந்தத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களிடமிருந்து நழுவுபவன். காட்டின் அழிவு என்பது அவனை பொறுத்தளவில் நன்றாக வாழ்வதற்கான இலக்கு. இப்படி சிதம்பரத்தை தோலுரிக்க முடியாதபடி ஒரு இயல்புமிக்க நவீன மனிதனாக இருக்கிறான். குறிப்பால் உணரலாமே தவிர இவ்விதம் பகுத்து ச. கந்தசாமி சிதம்பரத்தை எழுதவில்லை. காலம் கொண்டுவரும் ஒரு மாற்றமாக சிதம்பரத்தை காட்டுகிறார். இன்னொரு பார்வை காட்டை அழிப்பதில் இருந்து உருவாகும் ஜீவராசிகளின் வேதனை மிக்க குரல். காட்டின் அழிவில் சிவனாண்டி தேவர் ஈடுபட்டாலும் மனதளவில் அதற்கு எதிரானவராகவும் இருக்கிறார். மூங்கில் குருத்தை வெட்டாமல் அவர் அங்கு வேலை இங்கு வேலை என்று இழுத்தடிப்பது, புளியந்தோப்பின் மறைவுக்கு சென்று அவர் படும் வேதனை இவற்றில் இருந்து அறியலாம். சிவனாண்டி தேவர் லட்சியவாதியுமல்ல, நவீனத்துவவாதியுமல்ல, மண்ணின் மைந்தர். அவருக்கு இயற்கையோடு இருக்கும் மெல்லிய தொடர்பு அரும்போது வேதனைப்படுகிறார். நம்மோடு இருந்த இயற்கையான உலகம் மெல்ல சிதைவுற்று மறைவதை இங்கு பார்க்கிறோம். அந்த உலகத்தின் மகத்தான குடும்பம் மனிதனால் அழிவுறுகிறது. அது குறித்து கவலையற்று மனிதன் வீழ்த்தியபடி இலக்கை அடைகிறார். முக்கியமாக அவன் மீது எவ்வித குற்றச்சாட்டையும் ச. கந்தசாமி சுமத்தாமல் இக்கால மனிதரின் உள்ளமாக காட்டுவதுதான் சிறப்பு. பெரும் பண்ணையாரான சாம்பமூர்த்தி ஐயர் ஓர் உல்லாச பேர்வழி. அவருக்கு தேவை மகிழ்ச்சி. காட்டை விற்பதில் எவ்வித தயக்கமும் எழாது என்பது உண்மை. அந்தரங்க துணைக்கும் 3வது மனைவிக்கும் நகைகளை வாங்கிக் கொடுத்து தேக சுகம் தேடுபவர். நாவலில் அவர் நொடித்து ஓட்டாண்டியாக போய்விடுவதாகவோ மனம் திருந்தி வாழக்கூடியவராகவோ செயற்கையான ஒரு முடிவுக்கு திருப்பாமல் அவர் சொத்துக்களை விற்று தனது உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்தபடி இருக்கின்றார் என்றே காட்டுகிறார். ஒரு காட்டை விற்க முன் வருபவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படையாக முன்வைக்கின்றார். காட்டை சிறுகச் சிறுக அழிக்க முற்படும் சிதம்பரத்தை ஒரு வில்லனாக பாவிக்காமல் அவனுடைய தீராத வேட்கை கரும்பாலை வைப்பதிலேயே இருப்பதாக காட்டுகிறார். ச. கந்தசாமி எந்த பக்கமும் சாய்ந்து கொண்டு இந்நாவலை படைக்கவில்லை. அவரவர் நோக்கிலிருந்து காடு அழிவு அமைகிறது. சிதம்பரம் காட்டை பார்ப்பதற்கும் காட்டை அழித்து என்னவோ செய்யவிருக்கின்றான் என்று ஊர் மக்கள் எதிர்பார்ப்போடு நோக்குவதற்கும் இரு சிறுவர்களின் காடழிப்பு வேலைக்கு முரண்பாடுகளோடு சிவனாண்டி தேவர் காட்டை அழிப்பதில் கை கொடுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன.
காட்டை அழித்து என்ன விதமாய் ஒரு தோட்டத்தையும் கரும்பாலியையும் எவ்வாறு உருவாக்கப் போகிறது என்று ஆர்வம்மிக்க மக்களைத்தான் பார்க்கிறோம். காடழிவு என்பதை அக்காலத்தில் பொருட்படுத்தி பார்க்கின்ற பார்வையும் இல்லை, மக்களிடம் அக்கறையும் இல்லை என்ற நிலையில் வைத்தே பார்க்கலாம். அது ஒரு தவறான செயலும் அல்ல. யாரோ வெளியூரில் இருந்து சம்பாதித்துக் கொண்டு வந்து வினோதமான காரியத்தில் ஈடுபடுவதாகத்தான் பார்க்கின்றனர். காட்டின் அழிவுக்கு நம் அறியாமையும் விழிப்புணர்வும் இன்மையும் ஒரு காரணம் என்பதை அறிய முடிகிறது. அப்படியொரு சிந்தனை உருவாகாத காலமும் காட்டை இழக்கச் செய்திருக்கிறது. புளியந்தோப்பும் சேர்ந்து வீழப்போகும் நிலையை எண்ணி சிவனாண்டி தேவர் ஐயரிடம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு அந்த புளிய மரங்களோடு தீராத பந்தம் இருக்கிறது. ஐயர் தனது தோட்டங்களை பார்த்துக்கொள் என்று சொன்னதால் ஆறுதல் அடைகிறார். காட்டின் அழிவின் ஆரம்பத்தில் சஞ்சலமடைந்தவர் சிறுக சிறுக சிதம்பரத்தின் போக்கோடு கலந்து விடுகிறார். காட்டுக்கு தீ வைப்பதற்கு 3 முறை தள்ளி வைக்கிறார். அவரால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். தீ என்று சொல்லும்போது துணுக்குறுகிறார். பின் இவரால் தன் குடும்பத்துக்கு ஆதரவு ஏற்படலாம் என்ற கணிப்பினால் அடங்கி விடுகிறார். பொருள் உள்ளவனர் முன் இப்படித்தான் மதிப்புகள் பொருளிழந்து போகின்றன. மரபுவாத நவீனத்துவத்தை தொடக்கத்தில் ஏற்றுக்கொள்வதில் உள்ள தடுமாற்றத்தையும் பின் அவனும் நவீனத்துவத்தில் கரைந்து அமிழ்வதையும் குறிப்புணர்த்துவதாக கொள்ளலாம். மருமகளுக்கும் சிதம்பரத்துக்கும் அந்தரங்க உறவு இருப்பதை சிவனாண்டி தேவர் புரிந்திருப்பார் போலத்தான் தெரிகிறது. தேவரின் பேத்தியை கரை சேர்ப்பதில் சிதம்பரத்தின் பங்கு விழுந்திருப்பது இறுதி பகுதியில் தெரிகிறது. பணம் என்பது எல்லா மதிப்புகளையும் மாற்றி அமைக்கிறது. அதற்கு உடன்படக்கூடிய மனிதர்களாகவும் மாறுவதை காலம் வெளிப்படுத்துகிறது. பழைய மதிப்புகளில் இருந்து விடுபட்டு புதிய உலகத்திற்குள் அடங்கி ஒடுங்குவதை காட்டுகிறது. இந்த புதிய உலகம் பணத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் உலகம். காட்டின் பார்வை ஒன்று எழுந்து வருகிறது. அதற்கே உரிய வல்லமையோடு பெருகி வருகிறது. காட்டுப் பூக்களை பறிக்க வருகின்ற சிறுவர்களிடமிருந்து காட்டின் உருவம் நம் பார்வைக்கு வருகிறது. பூக்களோடு சிறுவர்களுக்கு இருக்கிற உறவு மென்மையானது. அவற்றை வைத்துக்கொண்டு எழுச்சிமிக்க கற்பனைகளை விளையாட்டில் வெளிப்படுத்துபவர். நெருப்பில் எரியும் காட்டை சிறுவர்கள் பதற்றத்தோடு பார்க்கின்றனர். அவர்கள் முதல் நாள் பார்த்துவிட்டு வந்த பூக்கள் பறிக்கப்பட முடியாமல் நெருப்பு வளையத்துக்குள் சிக்கிக் கொண்டதை நினைத்து ஏங்குகின்றனர். சாயா வனத்தை வீழ்த்த ஆட்கள் கிடைக்காத போது சிதம்பரம் தன்னந்தனியாகவே கிளம்புகிறான். அதன்படி மெல்ல காட்டோடு மோதுகிறான். அழிக்க முடியாது என்ற மலைப்பை காடு தருகிறது. மனம் சோர்வுறுகிறது. அதன் பிரம்மாண்டம் மலைப்பை தருகிறது. கரும்பாலை உள்ளிருந்து உந்துகிறது. திரும்ப வெட்டத் தொடங்குகிறான். மனிதரால் ஆற்றல் மிக்க யானையை அடக்கி ஆள முடிந்தது. சிறிய மனித ஆளுமை எவற்றையும் நொறுக்கவும் ஆளவும் தெரிந்திருப்பது பேராபத்துத்தான். ஆனால் அவ்விதம் இயற்கை அவனுக்கு அறிவை வழங்கியிருக்கிறது. சிதம்பரம் நம்மில் ஒருவனாகிறான். அவனுடைய ஆயுதம் காட்டை பதம் பார்க்க தொடங்குகிறது. வெட்ட வெட்ட மலர்கள் உதிர்கின்றன. இழுத்தெறிந்த செடிகளும் கொடிகளும் வாடுகின்றன. கிளையில் இருந்து குருவிக்கூடு தகர்ந்து விழுகிறது. அக்கூட்டில் இருந்து நீண்ட நேரம் இடைவிடாது கத்துகிறது குருவி குஞ்சு. சிறிய தடுமாற்றம் ஏற்படுகிறது. மீண்டும் மனது வெறி கொள்கிறது. முன்னேறுகிறான். கருணையற்றவனை அடுத்து தேனீக்கள் படை கொண்டு வந்து தாக்குகின்றன. அதன் கடுக்கு தாங்க மாட்டாமல் ஓடுகிறான். திரும்ப மோதுகிறான். நேற்று வெட்டி சாய்த்த செடிகுடிகள் வாடி கிடப்பதை தாண்டி செல்கிறான். காரை, நாயுருவி, ஓணான்குடி, கோவைக்குடி, புலி, கடம்பம், புட்கள் விழுந்து விழுந்து காடு பின்னகர்கிறது. குரங்குகள், நரிகள், மாடுகள், பாம்புகள், பறவைகள் எல்லாம் தங்கள் இருப்பு அழிய கிடக்கும் காட்டின் வாசலுக்கு வந்து அறிவித்து விட்டு செல்கின்றன. இதற்கும் மனிதர் மசிவதில்லை. காடும் தன்னுடைய வலிமையை காட்டுகிறது. நெருங்கி விடாதபடி மூங்கிலின் புனைவும் கொடிகளின் இணைவும் முள்ளும் எதிர்ப்பை காட்டுகிறது. அரிப்பை கொடுக்கிறது. வீழ்த்துகிறது. கைகளை வலுவிழக்கச் செய்கிறது. இயற்கையின் கூட்டு குடும்பம் மறிக்கிறது. சோர்வுறுகிறான் மனிதன். காடு தரும் மலைப்பு பின்வாங்கிச் செல்கிறது. திரும்ப வரிகொண்டு மோதுகிறான். தீ வைப்பதற்கு துணிகிறான். முன்னமே சொன்னது போல இலக்கிய வாசிப்பில் இருந்து அல்லாமல் படைப்பெழுச்சிமிக்க மனநிலையில் சாயாவனத்தை உருவாக்குகிறார். இப்படைப்பை மேலை அளவுகோல் கொண்டு அளக்க முடியாது. தமிழரின் திணை கோட்பாடு அற்புதமாக பொருந்தி வருகிறது. காடும் காடு சார்ந்த பகுதியின் கருப்பொருட்கள் தங்கள் இருப்பியல் பிரச்சனைகளை எடுத்துரைப்பது போல இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இயல்பாக உலாவும் கருப்பொருட்களை காணுந்தோறும் மாந்தன் பிரிவின் துயரத்தையோ நேசத்தையோ தனக்குள் கிளர்த்திக் கொள்கிறான். இங்கு காட்டின் உயிரினங்கள் மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் குரூரம் மிக்க சுயநலத்தை தங்கள் அழிவின் மூலம் வெட்ட வெளிச்சமாக்குகின்றன.
நெருப்பிலே வெந்தும் வேகாமல் நல்ல பாம்பு ஓடுகிறது, முயல் ஓடுகிறது, இறக்கை பாதி கருகியபடி அலறலோடு வந்து விழுகிறது காகம். அதை எடுத்து நெருப்பில் வீசுகிறான் சிதம்பரம். காட்டுக்குள் கட்டுக்கடங்காமல் திரிந்த காளிகள் நெருப்பிலே தீய்கின்றன. விதவிதமான புளிப்பை தந்த புளிய மரங்கள் கரிக்கட்டியாக நிற்கின்றன. வைத்த நெருப்பு 8 நாட்களாக எரிந்து சாம்பலாகுகிறது. ஆதி மனிதருக்கு இயற்கை வாழ்வியல் முறைகளை கற்றுத் தருவதாக திணைக்களங்கள் எடுத்துரைக்கின்றன. பறவையிலிருந்து, மாடுகளில் இருந்து, எறும்புகளில் இருந்து, மரங்களில் இருந்து, மருத்துவ குணம் மிக்க செடிகளில் இருந்து ஒவ்வொரு விதமான முறைமைகளை கற்றுக்கொள்கிறான். உயிரினங்களின் பல்வேறு சாரங்களை திரட்டி தனதான சிந்தனையாக மாற்றிக்கொள்கிறான் மனிதன். நவீன மனிதன் தானே எல்லாம் என்ற அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறான். மனிதன் ஒரு மரத்தை போல பூரண வாழ்வு வாழ்கின்றவனாக இல்லை. அதனுடைய பயன்பாடு அளவிட முடியாதது. முல்லைக்கு தேர் தந்த பாரியையோ, மயிலுக்கு போர்வை தந்த பேகனையோ, பறவைக்கு பதிலாக தொடைக்கறி கொடுத்த சிவியையோ நவீன மனிதரிடம் காண முடியாதது பேரிழப்பே. அவன் காட்டை வெட்டத் தொடங்கும் போது 3 மாதங்களாக கேட்ட வண்டுகளின் ரீங்காரம், தேனீக்களின் ஓசை, மூங்கிலின் கிரீச்சிடும் ஓசை, சருகுகளின் சலசலப்பு, மலர் உதிரம் பரப்பு, மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு எல்லாம் கலவரம் உருவதை காட்டுகிறான். அத்தோடு சிவனாண்டி தேவர் பாலு ஐயர் வீடு தீப்பற்றி எரிந்தபோது மனிதர்கள் திரண்டு போராடி அணைத்ததையும், பல வீடுகள் நாசமாகியதையும், மாடுகள், பொருட்கள், குழந்தைகள், பெண்கள் கருகி தீந்ததை சொல்லும்போது மனிதன் தனக்கென்று வரும்போது எப்படி செயற்பட்டான் என்பதை துணிப்பொருளாக பார்க்க வைக்கிறார். காட்டின் அவலம் நமக்கு பெரிய துயரத்தை தருகிறது. மனிதன் இயற்கையின் குடும்பத்தை பற்றி கருணை கொள்வதில்லை. அவனை பொறுத்தளவில் அவன்தான் முக்கியம். இந்நாவலில் சாயாவனத்தின் முக்கியத்துவம், அது கொண்டிருக்கும் பிரம்மாண்ட குடும்பத்தின் அழிவை முன்னிறுத்தி காட்டுகிறார் என்பேன். ஆனால் மனிதன் அழித்து வேறொன்றை நோக்கி நகர்கிறான். அழிவின் கொடூரங்கள், அதன் நினைவுகள் தனக்குள் விவாதத்துக்கு வைக்காமலே கடந்து இன்னொன்றை, தனக்கு விருப்பமான ஒன்றை உருவாக்குகிறான் என்றே இப்படைப்பு அறிவிக்கிறது. இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையறாத போர் நிகழ்ந்தபடியே இருக்கிறது. தாக்குதலுக்கு இயற்கை நேரடியாகவும் உடனடியாகவும் பதில் தாக்குதலை தொடுப்பதில்லை. மனிதரின் நாச வேலைகளை தாங்க முடியாமல் பின்வாங்குகிறது. இயற்கை இல்லாமை மூலம் பெரிய பாதிப்பை தர ஆரம்பித்திருக்கிறது. மழை இல்லாமலும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பத்தையும் மனிதர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர். திருப்பி தாக்கும் குணம் இயற்கைக்கு இல்லை. அவ்விதம் கற்பனை செய்யலாம். அப்போதும் தனது மிச்ச மீதிகளின் மூலம் மனிதருக்கு கருணையையே காட்டுகிறது. சாயாவனத்து மனிதர்கள் தனித்துவமானவர்கள் அல்ல. நம்மின் பொது புத்தி சார்ந்த மாதிரிகள். இயற்கையை வெறுப்பவர்கள் அல்ல அவர்கள். அதனுடைய முக்கியத்துவம் குறித்தோ மகத்துவம் குறித்தோ பரிசீலித்து முடிவெடுக்காத சாதாரண மனிதர்கள். மனிதர்களுக்கு ஒவ்வொன்றின் மீதும் அக்கறை தேவை என்பதை வலியுறுத்துகிறது இந்நாவல். ஒன்றின் இழப்பை இன்னொன்றினால் ஈடுகட்ட முடியாது என்ற உண்மையை அழுத்தமாக சொல்கிறது. தனது முன்னேற்றத்துக்காக இயற்கையை அழிக்கலாம் என்ற எண்ணப்போக்கு கொடூரமானது. அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் காலடி வைத்ததும் செய்த முதல் வேலை, நிலங்களை ஆக்கிரமித்திருந்த லட்சோப லட்ச குதிரைகளை கொன்று கையகப்படுத்தியதுதான். இந்தியாவில் ஆங்கிலேயன் காடுகளை அழித்து வெறியாட்டமாடினான். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அழிவு வந்தேறிகளால் நிகழ்ந்திருக்கிறது. கடவுள் இல்லாத உலகை மனிதர்கள் ஆட்டி படைக்கின்றனர். இந்த நவீன மனிதன் ஈவு இரக்கமற்றவன். அவனுடைய உலகில் அவனை தவிர வேறு எவர்க்கும் வெற்றிக்கும் முக்கியத்துவம் இல்லை. மரபுவாதியிடம் மூடத்தனங்கள் இருந்தாலும் மற்றவரை நேசித்தலையும் மற்றவற்றுக்கு மதிப்பளித்தலையும் பேணுகின்றவனாக இருந்திருக்கின்றான். மயில், எலி, கோழி, பருந்து, பாம்பு, நாய், காளை, குதிரை, யானை, ஆலமரம், அரசமரம், வேப்பமரம், துளசி என்று இயற்கையின் படைப்பை கடவுள் நிலைக்கு உயர்த்தி வைத்திருந்தான். அழிவில் இருந்து காப்பாற்ற ஏற்படுத்திய புனைவுகள்தான் அவை பற்றிய கதைகள். கொண்டும் கொடுத்தும் வாழ்ந்த வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் ஆதி மனிதர்கள். ஆதி மனிதர் உண்டாக்கிய கருத்துக்களிலேயே இதுதான் உயர்ந்ததாக இருக்கிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்வை வாழ கற்றுத் தந்தவர்கள் அவர்கள். இவ்விதமான எண்ணங்களையெல்லாம் சாயாவனத்தின் அழிவு ஏற்படுத்துகிறது. சாயாவன நாவல் அதன் உள்ளே வைத்து கருத்தாடலை நிகழ்த்தவில்லை. நாவலுக்கு வெளிப்புறத்தில் விவாதிக்கத்தக்க விஷயங்களை வைத்திருக்கிறது. இந்த குறிப்புணர்த்தும் தன்மையால் சாயாவனம் நல்ல கலை வடிவமாக தன்னை நிலைநாட்டிக் கொண்டுள்ளது. நன்றி.